வணக்கம். பணம் என்னிடம் வருவதே இல்லை, அல்லது வந்தாலும் கையில் தங்குவதே இல்லை என்று புலம்புபவரா நீங்கள்? ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைத்தும் இன்னும் பண கஷ்டத்தில் இருக்கிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் உழைப்பில் கோட்டை விடவில்லை, பணத்தை அணுகும் முறையில்தான் தவறு செய்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ள இந்த ஒரு கதையை மட்டும் ஆழமாக கேளுங்கள். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் பேர் சோமு, இன்னொருவர் ராமு. இருவருமே ஒரே மாதிரியான வேலையைத்தான் செய்தார்கள். ஒரே அளவுதான் சம்பாதித்தார்கள். ஆனால் சோமு எப்போதும் கடனிலும் கவலையிலும் இருந்தான். ராமுவோ மிக குறுகிய காலத்தில் ஒரு பெரிய வீட்டை கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். சோமு ஒரு நாள் ராமுவிடம் கேட்டான், நண்பா, நாம் இருவரும் ஒரே அளவுதானே சம்பாதிக்கிறோம். ஆனால் உன் கையில் மட்டும் எப்படி இவ்வளவு பணம் சேருகிறது? ராமு சிரித்துக் கொண்டே சொன்னான், நான் பணத்தை சம்பாதிப்பதில்லை, பணத்தை நேசிக்கிறேன். நீ பணத்தை ஒரு சுமையாக பார்க்கிறாய். நீ ஒரு கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்கிவிட்டு பணம் கொடுக்கும்போது, ஐயோ 500 ரூபாய் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு கொடுக்கிறாய். ஆனால் நான் அதே 500 ரூபாயை கொடுக்கும்போது, இந்த 500 ரூபாய் எனக்கு ஒரு தரமான பொருளை கொடுத்து விட்டது. இது யாருக்கு போகிறதோ அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்தி மகிழ்ச்சியோடு கொடுக்கிறேன். நண்பர்களே, இங்தான் ரகசியமே இருக்கிறது. பணம் என்பது ஒரு வகை ஆற்றல், எனர்ஜி. நீங்கள் வருத்தப்பட்டு அல்லது பயந்து பணத்தை கொடுத்தால், அந்த பணம் உங்களிடம் மீண்டும் வர பயப்படும். நீங்கள் மகிழ்ச்சியோடு பணத்தை கையாளும் போது அது பன்மடங்காக உங்களிடம் திரும்பி வரும். இதோ உங்களுக்கான விரிவான போனஸ் டிப்ஸ். உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் தங்கு தடையின்றி இருக்க இந்த 3 எளிய விஷயங்களை இன்றே கடைபிடியுங்கள். 1. பணத்தை வைக்கும் முறை. உங்கள் பர்சு அல்லது கல்லாப்பெட்டியில் பணத்தை வைக்கும்போது கசக்கி வைக்காதீர்கள். நோட்டுகளை வரிசையாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள். 2. நன்றியுணர்வு, கிராட்டிடியூட். தினமும் இரவு தூங்கும் முன், இன்று நீங்கள் செலவு செய்த பணத்திற்காக வருத்தப்படாமல், இன்று எனக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்த இந்த செல்வத்திற்கு நன்றி என்று சொல்லுங்கள். உங்களிடம் இருக்கும் சிறிய தொகைக்கு நீங்கள் நன்றி சொன்னால் மட்டுமே பெரிய தொகை உங்களை தேடி வரும். 3வது, அந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருள். வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை நேரத்தில் உங்கள் பணப்பையில், பர்ஸ் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய் மற்றும் ஒரு ஒற்றை ரூபாய் நாணயத்தை ஒரு சிறிய மஞ்சள் துணியில் முடிந்து வையுங்கள். பச்சை கற்பூரத்தின் மனம் குபேர் அம்சம் கொண்டது. இது உங்கள் வீட்டின் பண அதிர்வுகளை, மணி வைப்ரேஷன்ஸ், உடனடியாக அதிகரிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், பணம் சம்பாதிப்பது கடினம் என்ற எண்ணத்தை மாற்றி, பணம் என்னிடம் மிக எளிதாக வந்து சேருகிறது என்ற நேர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனம் எதை நம்புகிறதோ அதையே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தரும். இந்த தகவல் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்திருந்தால், கமெண்டில் பணத்தை நான் வரவேற்கிறேன், ஐ வெல்கம் வெல்த் என்று பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் வாழ்வியல் ரகசியங்களுக்கு தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.